பிரைசலார் கத்தரிக்க துதிகற்பமே உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த ஓய்வுகளில் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் கூட கத்தரின் ஓய்வு நாளிலே அவரை பாதி துதிப்போம். இயேசுவே துதிசை, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. மாசனுக்காத பரபரவஸ்து, மாசனுக்காத பரபரவஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. அந்தரவான் தரையுந்தரு தந்தன், அந்தரவான் தரையுந்தரு தந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன், இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாளில் கர்த்தரின் வார்த்தை, என் தேவன் எனக்காய், நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாராக. நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையாய் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 31:3, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆனால் காருண்யத்தால் உன்னை எடுத்துக்கொள்வேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை எடுத்துக்கொள்வேன். காருண்யம், அன்பு, கருணை, அன்பால் எடுத்துக்கொள்வார். அநாதி சிநேகம், யாருமே உங்களை சிநேகித்தாலும் கர்த்தர் உங்களை சிநேகிப்பார். யார் உங்களை வெறுத்தாலும், இதுவரை மனிதன் கொடுத்த அன்பு ஒரு நாள் பொய்யா போகலாம், மனைவி கொடுத்த அன்பு பொய்யா போகலாம், அப்பா அம்மா கொடுத்த அன்பு பொய்யாய் போகலாம், அல்லது நண்பர்கள் உறவினர்கள் கொடுத்த அன்பு பொய்யாய் போகலாம். நம்முடைய இயேசு கொடுக்கின்ற அன்பு என்றைக்குமே பொய்யாய் போகாது. யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். எனக்காக யார் இருக்காங்க, என் கவலைகள் எல்லாம் எப்படி தீரும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர்களை கர்த்தர், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் துணை நிற்கிறேன், உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு யாருமே இல்லை, எனக்கு எதுவுமே நடக்கலைன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏதாகில ஒரு நாளில் அதை நிறைவேற்றுவார். பாருங்கள், 2000 வருடத்துக்கு முன்பதாக அவர் செய்த அநேக அற்புதங்கள் எவ்வளோ இருக்கு. இந்த பெதஸ்தா குளம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே ஏகப்பட்ட பேர் தண்ணி தொட்டா மேலே பட்டா சுகம் கிடக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு குஷ்டரோகி நடக்க முடியாமல், அதை போக முடியாமல்
ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார். அவர் போகிறதுக்கு முன்னாடியே அநேகர் போயிட்டு அதை பயனை பெற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் அவரால் போக முடியல. அந்த இடத்திற்கு இயேசு தேடி வந்த பிறகு அந்த மனிதனை கண்டார். குஷ்டரோகியை பார்த்து, அவருடைய காருண்யம், அவருடைய அன்பு அங்கு வெளிப்பட்டது. அந்த குஷ்டரோகியை தொட்டார். அந்த குருடரை தொட்டார். ஏராளம் பேருக்கு சுகத்தை கொடுத்தார். அதுவரை இருந்த அவருடைய வேதனைகள், அதுவரை பார்க்காத உலகம், அதுவரை உடம்பிற்கும் இருந்த அந்த புண்கள் எல்லாமே காணாமல் போச்சு. கண்களை சுகம் கொடுத்தார். தோல் வியாதிகளை குணப்படுத்தினார். அப்படி ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவே இருட்டா இந்த அவர் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறியது. இன்றைக்கு கூட நாம் பாருங்க, அப்படித்தான் உலகத்தில் ஒரு இருண்டு போன வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். நமக்கு வெளிச்சம் வராதா என்று ஏங்கி வருகிறோம். ஆனாலும் ஒரு நாள் கர்த்தர் நம்மை தொடுவார். தொடும் அந்த நேரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லி வருகிறேன். தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க, பைபிள் வாசிங்க, விசுவாசமாக அதுபோல் நம்பிக்கையாக இருங்க. அதை நான் தொடர்ந்து சொல்கிறேன். இப்போது அதுதான், தொடர்ந்து நீங்கள் ஜெபம் செய்யுங்க. உலகில் ஏறெடுக்கின்ற எல்லா சுவிசேஷத்திலும் யார் பிரசங்கம் பண்ணாலும், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர் சொல்கின்ற ஒரே வார்த்தை, இயேசை பின்பற்று, விசுவாசமாக இரு, விசுவாசமாக ஜெபம் பண்ணு, அவரை முழுசாக நம்பு, அவருக்கு ஒப்பு கொடு, உன் பாவத்தில் அறிக்கையிடு என்ற வார்த்தை மட்டும் தான் சொல்லுவாங்க. அது தீம் ஒன்றாக தான் இருக்கும். ஏனென்றால் அப்படி இருந்தால் மட்டும்தான், அந்த விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டால் மட்டும்தான் இயேசுவின் அற்புத சுகங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் கூட அற்புதங்கள், அடையாளங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டு அவரை பின்பற்றுங்க. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிக்கையிட்டு அவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணினா, உங்கள் பாவங்கள் எல்லாம் எடுத்து போடப்பட்டு நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கை சந்தோஷமும் ஆசீர்வாதமும் அற்புதங்கள் நடக்க ஏதுவாக இருக்கும். கர்த்தர் அதை தருவார். நீங்கள் சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு ஏதோ ஒன்று ஜெபித்துட்டு போயிடக்கூடாது. நீங்கள் உங்கள் பாவத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது தான் நீங்கள் புதிய மனிதராக மாறுவீர்கள். புதிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். இதுவரை இருந்த இருண்டு போன உங்கள் வாழ்க்கை, இருண்டு போன உங்கள் நேரங்கள், உங்கள் காலங்கள் எல்லாமே நீங்கள் அவரிடத்துல வந்து ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போதோ, அவர் தொட்டு உங்களை சுகம் கொடுத்து உங்களை புதிய மனிதனாக மாற்றுவார். அன்றிலிருந்து நீங்கள் வெளிச்சத்தை காண்பீர்கள். உங்கள் தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். வசனம் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது யாருக்காகன்னா ஒவ்வொருக்காக தான். நீங்கள் விசுவாசிங்க, அந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருக்காக தான். எல்லாமே செய்து கொடுப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வசனம் சொல்கிறது, தேவனால் எல்லாம் கூடும். இதெல்லாமே நம்ம விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும், அதை நம்பணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமானை ஒருபோதும் தள்ளாத விட்டார். நீதிமான் எப்போது கைவிட மாட்டார். நீதிமான்கள் என்பது கர்த்தரின் அடிமையாக இருப்பது. கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருப்பவர்கள் தான் நீதிமான்கள். உண்மையுள்ளவர்கள், ஒழுக்கமுள்ளவர்கள், கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு இருப்பவர் தான் நீதிமான். எல்லாரும் நீதிமான் ஆகிட முடியாது. அதில் உண்மை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, அப்படிலாம் இருக்க வேண்டும்.
ஆனால் நாம் என்ன எப்படி இருக்கிறோங்க, யாராவது சண்டை போட்டால், யாராவது நம்ம திட்டினாலும் நம்ம பதில் திட்டுறோம், பதில் கோவப்படுறோம், எரிச்சல் படுறோம், பழிக்கு பழி வாங்குகிறோம். ஏகப்பட்ட பிரச்சனைகளை நான் பண்ணி கொண்டிருக்கோம் இல்லையா? ஆனாலும் பைபிளும் படிக்கிறோம் சேர்ந்து. பைபிள் படிச்சுட்டும் அடுத்தவங்க குறைகள்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். குறை சொல்லாதனாலே இல்லை இல்லையா? யாராவது பற்றி பேசிகிட்டே இருப்போம். அது அவசியம் இல்லாத விஷயம். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷங்களும் ஒவ்வொரு நேரமும் அது பயனுள்ளதாக நீங்கள் மாற்றுங்க. கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, மகிமைப்படுத்துறீங்க, உடன் நீங்கள் சேர்ந்து சாத்தான் சொல்கின்ற வார்த்தைகளும் நீங்கள் பேசுகிறீங்க. அது என்னன்னு கேட்குறீங்க? அடுத்தவரை குற்றம் சொல்வது, குறை சொல்வது, அதன் மூலம் சந்தோஷத்தை கொடுத்து கொள்வது. நம்ம அடுத்தவங்களை குறை சொல்வதோ, அதனை குற்றம் சொல்லியோ அவர் வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யார் நம்மளை பகைத்தாலும் அவர்கள் நம்ம ஜெபிப்பது தான். நீங்கள் மற்றவர்களாக ஜெபிங்க. யார் உங்களை ஏசினார்களோ, யார் உங்களுக்கு எதிராக இருந்தார்களோ அதை ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, உங்கள் எதிரி கூட உங்களை நேசிக்கின்ற வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். யார் உங்களை எதிராக அவனே தேடி வந்து உங்களுக்கு மன்னிப்பு கேட்பாங்க, உங்களிடத்துல பேசுவாங்க, உங்களுக்கு எல்லாம் செய்வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து நீங்கள் செய்ய வேண்டும். அவர் வழியில் நீங்கள் வாழ வேண்டும். அவருக்காக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் மனசாட்சி கர்த்தருக்கு என்று நீங்கள் இடம் கொடுத்திருக்க வேண்டும். அதற்குள்ள கெட்ட காரியங்களோ கெட்ட எண்ணங்களோ இருக்கக்கூடாது. அதுதான் சாத்தானின் கிரியைகள். நம்ம நல்லா ஜெபம் பண்ணால் கூட சில சமயங்களில் அடுத்தவரை குற்றம் சொல்லுவோம், குத்தி காட்டுவோம், இதெல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் வெறுக்கிறார். அப்படி இது நாம் ஜெபம் பண்ணும்போதோ நம் ஜெபங்கள் ஏற்கப்படுமா? அப்போது எப்போது நீதிமான் அதற்கு அர்த்தம் இல்லையா? நீதிமான் என்பவன் உண்மையுள்ளவன், ஒழுக்கமுள்ளவன், கர்த்தருக்கு உகந்ததை செய்பவன், அதாவது பிடித்தமானதை செய்பவன் தான் நீதிமான். உண்மையுள்ளவன் தான் நீதிமான். உண்மையுள்ள வாழ்க்கை எது? கர்த்தர் சொல்கிறது தான். அன்பாக இருங்க, யார் இது பகைக்காதீர்கள், பகைவர்களை நேசிங்க, தாய் தகவையும் கனம் பண்ணுங்க, ஒழுக்கமுள்ள இருங்க, இச்சையாதிருங்க. இப்படி எத்தனையோ கற்பனைகளை நமக்கு கொடுத்து விட்டுருக்கிறோம். அதை நாங்கள் பின்பற்றி வாழ்ந்தாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். அப்போது நீங்கள் கேட்பது எவைகளோ அவைகள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் பாடல் உள்ளது. தேவன் கண்டிப்பாக உங்களுக்காக யாவற்றையும் செய்திடுவார். ஏதாகிலும் செய்வதுனா எப்படின்னா, கண்டிப்பாக நமக்காக இயேசு கிறிஸ்து செய்வார் என்று அர்த்தம். அதற்கு உங்கள் விசுவாசமும் ஜெபமும் அதை கொண்டு சேர்க்கும். லிங்கே அதுதான். இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கு உள்ள லிங்க் எதுனா ஜெபமும் துதியும் தான். நீங்கள் தொடர்ந்து ஜெபமும் துதியும் இந்த வசனமும் நீங்கள் வாசிக்க கர்த்தர் உங்களை புதிதாய் உருவாக்குவார். ஒரு குலைந்து போன உங்கள் வாழ்க்கையை புதிதாக உருவாக்கி, எப்படி ஒரு சிற்பி கல்லை உருவாக்கி அழகாக சிலையாக மாற்றி கொண்டிருக்கிறானோ, அதே போல் உங்களை புதிதாக மாற்றி, உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்து, புதிய மனிதராக மாற்றி, அநேகருக்கு உங்கள் மூலமாக ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக செய்வார். அப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பாவியாக என்னை தெரிந்து கொண்டார். நம்மள எத்தனையோ பேர் பாவப்பட்டவர்கள் தான். உண்மையை சொல்லப்போனால் கர்த்தர் பாவைகளை தான் அறிந்து கொள்கிறார். அவர்கள தேர்ந்தெடுக்கிறார், மனம் திரும்புதல் கொண்டு வருகிறார். அநேகருக்கு நானும் ஒரு சாட்சி தான். நானும் ஒரு காலத்தில் பாவப்பட்டிருந்தேன். அது விடுதலையாக இன்று உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாஞ்சை. என்னை தூக்கி எடுத்து என்னை கரை சேர்த்து இன்று பிரசங்கம் பண்ணும் அளவிற்கு என்னை உயர்த்தி வருகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ பேர்கள் பாவத்தில் விழுந்திருக்கலாம், அல்லது விடுதலையாகி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். உங்கள் வாழ்க்கை புதிதாய் மாறும். பழவைகள்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் அப்படி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். நான் பாவியாச்சே, எப்படி என்னை தூக்குவார் நீங்கள் நினைக்காதீங்க. பாவிகளை தான் ஆண்டவர் நேசிக்கிறார், அவர் தெரிந்து கொள்கிறார்.
என் மகனே மகளே என்னோடு வா என்று சொல்லி உங்கள் கை தூக்கி விடுகிறார். எப்படி நடக்கும் என்று யோசிக்கிறீங்க? ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் ஒரு நிமிஷம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்து ஜெபம் பண்ணுங்க, அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எதுலேருந்து நம்ம விடுதலை கிடைக்கும், நான் செய்கிற இந்த பாவத்தை எப்படி விடுதலை கிடைக்கும்னு நீங்கள் ஒவ்வொரு டைம் யோசிக்கிறீங்க. அது செய்ய முடியாமல் தவிக்கிறீங்க, அதை விட்டு விலக போகணும்னு தவிக்கிறீங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபம் அன்று கேட்கப்படும், நிச்சயமாக கேட்கப்படும். அதற்கான பலனை, அதற்கான மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். 10 வருஷமாக குடிச்சிட்ருக்கேன், 20 இயர்ஸாக குடிச்சிட்ருக்கேன். அதே போல் எத்தனையோ வருஷங்களாக எல்லாரையும் பகைக்கிறேன், எல்லாரையும் குற்றம் சொல்லிட்டுருக்கேன். எத்தனையோ வருஷமாக எனக்கு நோய் இருக்குது. இதெல்லாம் விடுதலை பெற வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். உண்மையுள்ள வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இடம் கொடுத்து அவருடைய சாட்சிகளையும் அவருடைய வசனத்தை நீங்கள் பின்பற்றி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிங்க. அன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நாளாக இருக்கும். இந்த நாள் கூட நான் சொல்கின்ற வசனம் கூட அதுதான். உங்கள் தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே காத்திருக்கிறார், செய்ய வல்லவராக இருக்கிறார். வசனம் சொல்கிறது, எசையா 49:15, அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் உன்னைன்னா யாருன்னா, நம்ம பெற்றவர்கள், நம்ம 8 மாதம் 10 மாதம் 9 மாதம் 10 சுமந்தவர்கள், பெற்ற தாய் மறந்து போனால் கூட பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து என்று மறப்பதில்லை. அதான் முதல் வார்த்தையாக சொல்லியிருப்பேன். மனிதர்கள் யார் உங்களை கைவிட்டு போனாலும், விலகி போனாலும், கர்த்தர் உங்களை கரம் சேர்ப்பார், கைப்பிடிப்பார், உங்களை தூக்கி எழுப்புவார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக மனித அன்புகள், மனுஷனால் பெறப்பட்ட அன்புகளும், பொண்ணும் பொருளும் பணமும் சொத்துக்களும் எல்லாமே நிரந்தரம் கிடையாது. இயேசுவின் அன்பு மட்டுமே நிரந்தரம். அவர் மீது நீங்கள் அன்பு வைத்தால் உங்கள் வாழ்க்கை மரணத்திற்கு பிறகு கூட ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பணமோ பொருளோ புகழோ மரணத்துக்கு அப்புறம் அழிஞ்சு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். நாம் எதுவும் எடுத்து போவதில்லை. ஆனால் இயேசுவை நீங்கள் பின்பற்றி வந்தால் நீங்கள் ஆசீர்வாதமும் மற்றவர்கள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை விட்டு செல்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும், அது நிரந்தரமாக இருக்கும், உங்கள் பேர் நிலைநிறுத்தப்படும். பாருங்கள், நீங்கள் அநேகர் சில பேர் மரித்து போகிறாங்க, அவர் பேர் நிலைத்து நிற்கிற பேர் பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா? எத்தனையோ சுவிசேஷர்கள் இருக்காங்க இல்லையா? பழைய சுவிசேஷர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பல. அவர்களெல்லாம் இன்னும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஒரு பாடல்களை நம்ம கேட்குறோம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம் இல்லையா? ஏன்? கர்த்தர் கொடுத்த அடையாளம் அது, அவர் கொடுத்த அற்புதம் அருள் அது. அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் பேர் நிலைத்து நிற்பது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கூட நாம் மறைந்து போனாலும் நாம் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நேசித்து அதன்படி நடக்க வேண்டும். நம்முடைய யாரும் தவறாக பேச விடாதபடி, இறந்துடா போய் சேர்ந்துட்டான்ப்பா இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லாதபடி, ஐயோ போயிட்டாங்களே நல்லவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ட்டு இறந்து போனால் கூட தொடர்ந்து அவரை பற்றி பேசிட்டே இருப்பாங்க பாருங்கள். அதான் கர்த்தரின் நமக்கு கொடுத்த ஒரு சாட்சி. நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். நாம் மறைந்தாலும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து மற்றவர்களுக்கு சாட்சியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்களே மற்றவர்களை பார்த்தா தெரிஞ்சுக்கொள்வாங்க இல்லையா? ஒரு குழந்தை கூட பார்த்திங்கன்னா அப்பா அம்மா செய்கிறத பார்த்தா கற்றுக்கும். இப்போது நாம் வாழ்க்கையில் மாறணும்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பார்த்து கற்றுக்கணும். அவர் எப்படியெல்லாம் இருந்தாலும் பார்த்து கற்றுக்கணும். இயேசுவின் பார்வை நம்ம அனைவரும் குழந்தைகள் தான், பிள்ளைகள் தான் இல்லையா? நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும்.
அதை விட்டுவிட்டு சாத்தான் வழியில் சென்றால் நம் வாழ்க்கை பாதாளத்தில் விழும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. எல்லாவற்றையும் நீங்கள் இயேசுவிடம் வந்து கொடுங்க. அவருக்காக ஜெபிங்க. நீ ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயம் ஆசீர்வாதத்தின் வார்த்தையாக இருக்கும். ஒரு மாற்றமாக இருக்கும். அன்றைய காலத்தில் பார்த்தீங்களா, இயேசு வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேருக்கு மகிமையாய் அற்புதங்களை செய்தார். அவர் அற்புதங்கள் ஏராளமாக இருந்தது. இன்றைக்கும் அது சாட்சிகளாக இந்த இஸ்ரேல் தேசத்திலே அடையாளங்கள் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையிலும் அடையாளமாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவை பின்பற்றி அதன்படி நடப்பீரானால் உங்கள் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்து கொடுத்த வாழ்க்கையாக இருக்கும். உங்கள் பேர் நிறைத்திருக்கும்படி கர்த்தர் அற்புதமாய் அதை வழிவகுப்பார். அதுதான் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அடையாளம். இயேசு கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும் என்றால் அதான் அடையாளம். நான் கிறிஸ்டியன், நான் சர்ச்சுக்கு போகிறேன் வரேன், அதோடு முடிஞ்சிச்சு கிடையாது. கிறிஸ்டியனது இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாய் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எப்படி இருந்தோ அதை போய் நம்ம வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நாம் தொடர்ந்து செய்வோமானால் நம் வாழ்க்கை நிச்சயம் அற்புதமாக இருக்கும். நம்முடைய தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீங்கள் கேட்பது நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். எப்படி? நீங்கள் விசுவாசமான அறிக்கையோடு அன்போடு ஒரு உண்மையுள்ள இயேசு கிறிஸ்து தான், அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் விசுவாசித்து அவரிடத்தில் நீங்கள் முழுமையாக உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் பாவங்களில் அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபித்து துதித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் கனம் பண்ணுவீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய தேவன் நமக்கானவர். நமக்காகவே சிலுவையில் அறையுண்டு ரத்தம் சிந்தி நம் பாவங்களுக்காக தான். அதை நினைப்போனாலால் நம் வாழ்க்கை பரிசுத்தமாகும். அவர் சிந்திய ஒவ்வொரு இரத்த துளிகளும் நம் பாவங்களை கழுவதற்காக தான். அவர் பட்ட பாடுகள் ஒவ்வொன்றும் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான். அதை சிந்திங்க. கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எடுத்து சொல்லும் போதோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும், அற்புதம் நடக்கும். அவர்கள் ஜெபிங்க. ஜெபத்தின் மூலமாக தான் எல்லா வித தடைகளும் எடுத்து போடப்படும். ஜெபத்தின் மூலமாக தான் எல்லா வித ஆசீர்வாதங்களும் நமக்கு திரும்பி வரும். அதனால் நீங்கள் ஜெபம் செய்யுங்க. அந்த ஜெபம் நீங்கள் முதல் விசுவாசமாக இருந்தால் தான் ஜெபம் கூட ஏற்கப்படும். ஸோ நீங்கள் விசுவாசமாக அவரிடத்தில் நீங்கள் அண்டிக் கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மற்றவர்களுக்கு அது விடுதலை ஜெபமாக இருக்கும். கடைசியாக ஒரு வசனம் சொல்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு எதிரே பாலத்தில் தருவேன். பாருங்க, நீங்கள் எதை செய்வீர்களானா கர்த்தரை முன்வைத்து செய்யுங்க. அப்படி செய்வீர்களானால் நீங்கள் போனால் கூட முன்னாடி அவர் போவார். நிறைய காரு, நிறைய பைக்கு வண்டியெல்லாம் பார்ப்பேன். என் சமூகம் முன்பாக செல்லும் அப்படின்ட்டு. எதற்காகன்னா ஒரு விசுவாசம் தான். நம்ம போயிட்டு இருக்கும்போது இயேசு நம்மளோட போகிறாரு. முன்பே போகிறாரு. ஏன் போகிறாரு? நம்மளை பாதுகாக்க, நம்ம அரவணைக்க. உன்னுடைய கோணலான வழிகள் எல்லாம் செவ்வையான பாதையாக மாற்றுவார். அது இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே கொடுக்க முடியும். மனுஷனால் அல்ல, அவரால் மட்டுமே கொடுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா வித கோணலான வழிகள், கோணலான பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள், அவமானங்கள், கடன்கள், துக்கங்கள், நோய்கள், எல்லாவற்றையும் எல்லா வித குறைகளும் எல்லாவற்றையும் இந்த போராட்டங்களுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. அவரே உங்களை கை தூக்கி தேவனாக இருப்பார். நீங்கள் ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபிங்க. என் ஒவ்வொரு செய்தியிலும் ஜெபத்தை தான் நான் அதிகமாக சொல்வேன். ஏன்னா ஜெபிக்கத்தான் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் பரிசுத்தமாக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல ஜெபிக்கணும். ஜெபிக்கத்தான் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். ஸ்ட்ரைட்டாக வந்துட மாட்டார்.
தொடர்ந்து விசுவாசத்தில் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபமோ, நீங்கள் வசனம் வாசிக்கும் போது நடக்கும்போது தான் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருவார். அப்போது நீங்கள் கேட்ப தேவைகளோ அவையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் இன்னும் அதன் மகிமை பன்மடங்கு அதிகரிக்கும். இன்றைய நாளில் கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல் வார்த்தைக்காக என் தேவன் எனக்காய் எதை செய்வார்? அற்புதங்களை செய்வார். இதோ இன்று நான் பேசிக்கொண்டிருப்பது எனக்காய் செய்த இந்த வாழ்க்கை கூட அவர் எனக்காக செய்தது தான். உங்கள் முன் நான் பேசிக்கொண்டிருக்கிற என் தேவன் எனக்காக செய்தது தான் இது. பேசவே தெரியாத என்னை பேச வைத்து, ஒரு வார்த்தையை உலகையும் சொல்ல வைத்து, அதை கேட்க வைத்து, பாட வைத்து, இந்த சேனலை ஆரம்பிக்க வைத்து, இன்று என்னோட மகிமையாக இருக்கிறார் இல்லையா? என் தேவன் எனக்காக செய்தது தான். இது ஒரு சாட்சியாக சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கூட அந்த சாட்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை நேசிங்க, அவரை கெட்டியாக பிடிச்சிங்க, விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்து உங்களுடைய அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் கூட மகிமையாக இருப்பார். இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நான் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி துதிக்கிறேன் கர்த்தாவே. நாளில் கூட நீங்கள் மகிமையாக இறங்கி எங்கள் மத்தியில் அற்புதம் செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. எங்களுக்காக நீர் இறங்கி கர்த்தாவே என் சமூகம் முன்பாக செல்லும். நான் உங்கள் இறைப்பாறுதல் தருவேன் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் எங்கு சென்றாலும் உண்மை முன்வைத்து நாங்கள் செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆனால் சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் ஒரு வார்த்தை வரைக்கும் நாங்கள் பின்பற்றுகிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, மனுஷன் அன்புகள் பொய்யாய் போகலாம், ஆனால் தேவனாகிய உம்முடைய அன்பு என்றும் மெய்யாய் இருக்கும். அது இறுதி வரை இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் சாமி, எத்தனையோ மக்கள் பாவத்தில் அடிமையாகி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது விடுதலை பிறக்கவில்லையே என்று ஏங்கி கொடுக்கிற கர்த்தாவே. அவர்கள் விடுதலை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக சாமி. நீர் அவர்கள் தொட்டு சுகம் கொடுப்பீராக சாமி. இதோ இந்த செய்தியின் மூலமாக யாரேகன் ஒருவர் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, நீ எப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் குடும்பக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதிக்க வழிநடத்துக்க பாதுகாத்துக்கிறோம். அதனால கூட மகிமையாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆசீர்வாதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே இருக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவீர்.